சுவாமியே சரணமையப்பா. நான் அவங்க மிஸ்டர் வெங்கட் பேசுகிறேங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ்க்கோசம் தான் நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த புரட்டாசி மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருந்தேன். வந்த இடத்துல பம்பாவில் குளிக்கலான்னு பார்த்தா ஒரே எப்படி சொல்கிறதுங்க, ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி போடுறேன். ஒரே பார்த்திங்கன்னா நம்ம சாமிமார்கள்லாம் குளிக்கிற துணியை எல்லாத்தையும் வந்து பம்பாவில் போட்டு போயிடுறாங்க. அதனாலே எனக்கு குளிக்கிற மைண்டே போயிடுச்சுங்க. இந்த சோப்பு, ஷாம்பு, கண்ட குப்பைகளை வந்து பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம பம்பாவில் போடுறாங்க. இது ரொம்பவே மிகப்பெரிய தப்பு. நம்ம வந்து அது புனித நீராக நினைக்கிறோம். ஆனால் அந்த புனித நீரில் எதை செய்யக்கூடாதோ அது எல்லாமே நம்ம சாமிமார்கள் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சாமிகள்லாம் வந்து மூட நம்பிக்கையால் வந்துட்டு இந்தமாரி வந்து பம்பால் துணியெல்லாம் விட்டோன்னா பாவெல்லாம் போய்டும்ன்ட்டு தேவையில்லாத மூட நம்பிக்கையை வளர்க்குறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால் உங்கள் துணியோ இல்லை சோப்பு போட்டு குளித்தாதான் இதில் பாவம்லாம் போய்டும் கிடையாது. மனசார நினச்சாலே நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாமே போயிடும். அதனால் இந்தமாரி நீங்கள் தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அங்கேயே சோப்பு போட்டு குளிக்கிறீங்க, துணியை துவைக்கிறீங்க, அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கின்னு வந்து அங்கேயே போடுறீங்க. இதெல்லாம் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, நீங்கள் எங்கே போனாலுமே சரி இந்தமாரி தவறை மட்டும் பண்ணாதீங்க. அது ஒரு குளிக்கிற இடமா இருக்கட்டும், இல்லை ஒரு கோவிலாக இருக்கட்டும், இந்தமாரி தவறை வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். மனசார ஐயனை வேண்டி நீங்கள் கும்பிட்டாலே போதும், எல்லாமே நல்லதே நடக்கும். சுவாமியே சரணம். இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சுவாமி சரணம்.